என் பேர் வந்து வி மங்கையர்கரசி. நைட்டு வந்து ஒரு 8:45 மணிக்கு வந்து என் ஃபோனை சார்ஜ் போடலான்னு பின்னாடி வந்து போய் சார்ஜ் போட்டிருந்தேன். கடைக்குள்ளே தான் இருந்தேன். அந்த நாய் வந்து எனக்கு பின்னாடி வந்து நின்றுது. எனக்கு ஒன்றுமே தெரியல. திரும்பி பார்த்தா நாய் வந்து ஆக்ரோஷமாக என் மேலே ஏறி கீறி பொறாண்டி அப்படியே அதோட ஜொல்லு எல்லாம் வந்து என் நைட்டி மேலே ஈரமாகிடுச்சு. அப்படியே பொறாண்டுச்சு, ஆக்ரோஷமாக பொறாண்டுச்சு. நான் என்ன பண்ணேன், அதை அடித்தா திருப்பி என் மேலே தான் வந்து அது கடிக்கும்னு சொல்லிட்டு நான் அடிக்காமல் இப்படி தடவை கொடுத்தா என் மேலே தான் வந்து அது பொறாண்டுச்சு. கடிக்கிற மாதிரி வரத்துக்குள்ளே நான் கட்டையை எடுத்து என் மேலே வச்சிங்கினேன். இல்லைன்னா வந்து என் மேலே விழுந்துட்டுருக்கோம். அந்த நாயோட வெயிட் என்னால் தாங்க முடியாது. அது வந்து 30-40 கிலோ இருக்கும் அந்த நாயோட வெயிட்டு. அந்த நாயோட வெயிட் என் மேலே விழுந்துன்னா தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கத்தி எல்லாரையும் கூப்பிடும் போது கொஞ்சம் ஜனங்க வந்து பார்த்தாங்க. அப்போ நாயை ஓனரு இங்கே தான் நின்றுந்தாங்க, விட்டுட்டு ஓட்டாங்க. சின்ன பையன் ஒரு 8 வயசு 7 வயசு பையன்ட்டு அந்த 2 நாயை குத்தாமிச்சா அந்த நாயால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த பையனால் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ரோப்பை விட்டால் அந்த நாய் ரெண்டு நாயும், ஒரு நாய் அங்கே தான் நின்றுது. ஒரு நாய் மட்டும்தான் வந்து கடைக்குள்ளே வந்தது இதுமாரி பண்ணுது. அப்புறம் வந்து அந்த கத்திரையை தம்பி புடிடா அந்த நாயனா பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி பெரியவங்களை கூட்டின்னு வந்தோம். அவங்க சொல்கிறாங்க இது குழந்தை கடிக்காது, அப்படி கடிச்சிருந்தா அவங்கள வந்து பார்க்க போகிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போச்சு. திருப்பி அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே போய் பூனையெல்லாம் கடிச்சிட்டு திருப்பி என்னை சுற்றி வந்து பொறாண்ட மாதிரி பண்ணுது. நான் அப்புறம் வந்து அவங்க வந்து ரோப்பை சங்கிலி எடுத்து வந்து கட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், F3 போர்ட்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணோம். நேற்று வந்து CIR ஃபைல் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு சாயங்காலத்துக்குள்ளே நாய் வந்து இங்கே இருந்துச்சுன்னா அவங்க மேலே FIR ஃபைல் பண்ணோன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.